ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஐடிடெக். நான் உங்கள் ஐயனார். நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே. நம்ம நண்பர் ஒரு இஷ்யூ சொல்லியிருந்தார். சார், நான் ஸ்பைஸ் மணியை புதுசாக வாங்கியிருக்கேன். எனக்கு ஸ்பைஸ் மணியில் பேசிக் கூட தெரியாது. எனக்கு மொபைல் ரீசார்ஜ் ப்ளஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி சார் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தார். அவருக்காண்டி இந்த வீடியோ. நம்ம மொபைல் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மொபைல் ப்ரீபெய்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமரோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். சிம்மை தேர்ந்தெடுங்க. இந்த நம்பருக்கு உண்டான பிளான்ஸை பார்ப்போம். கீழே பாருங்கள், ரைட் சைடு வியூ பிளான்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிளானை கொடுங்க. கீழே பாருங்கள், ரீசார்ஜ் கொடுங்க. இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடும். ரீசார்ஜ் பண்ணதுக்கு உண்டான ரிசிப்ட் ஒன்று வரும். நீங்கள் பில்லிங் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரீசார்ஜ் பண்ணதுக்கான இந்த ரிசிப்டை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா கஸ்டமருக்கு உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் வரும். இது மாதிரி இந்த மொபைல் ஷாப்புக்கு போனேன், என் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டாங்க, ரீசார்ஜ் பண்ணதுக்கு உண்டான ரிசிப்ட் எனக்கு தந்தாங்கன்ட்டு உங்கள் மேலேயும் உங்கள் ஷாப் மேலேயும் வர கஸ்டமருக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். இப்போது மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், ஸ்பைஸ் மணி டிஎம்டி, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது கீழே ரைட் சைடு பாருங்கள், ஹியூமன் படம் போட்டு க்ரீன் கலரில் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது கஸ்டமரோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுங்க. இப்போது கஸ்டமரோட நேம் டைப் பண்ணுங்கள். இப்போ டைப் பண்ணதையும் கஸ்டமர் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று போயிருக்கும். அந்த ஓடிபி எடுத்து டைப் பண்ணிவிட்டு அக்செப்ட் பாக்ஸை டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததையும் பெனிஃபிஷரி வந்துட்டு ஆட் ஆகிடும். நான் ஏற்கனவே ஒரு பெனிஃபிஷரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் காமிக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ண பெனிஃபிஷரி இப்படி தான் இருக்கும். அவங்களோட நேம், அவங்களோட மொபைல் நம்பர் வந்துடும். அவங்க மொபைல் நம்பரில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதையும் ரைட் சைடு கீழே பாருங்கள், க்ரீன் கலரில் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் நியூ பெனிஃபிஷரின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பெனிஃபிஷரியோட நேம், பேங்க் நேம், அவங்களோட அக்கௌண்ட் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், மொபைல் நம்பர் ப்ளஸ் மொபைல் நம்பர் போட்டு ஆட் பெனிஃபிஷரி கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். பெனிஃபிஷரி ஆட் ஆனதையும் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கஸ்டமரோட பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நம்ம ஸ்பைஸ் மணியிலேருந்து கஸ்டமருக்கு ஸ்பைஸ் மணிலேருந்து உங்களுக்கு இவ்வளோ மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். பெனிஃபிஷரி நம்ம ஆட் பண்ணும்போது கஸ்டமரோட மொபைல் நம்பர் நம்ம இதில் லிங்க் பண்ணுறதால கஸ்டமரோட பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க நம்பர் லிங்க் பண்ணலைனாலும் ஸ்பைஸ் மணிலேருந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ரிசிப்ட் போயிடும். இது மாதிரி ஸ்பைஸ் மணிலேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். உங்களுக்கு ஸ்பைஸ் மணி ஐடி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். குறைஞ்ச விலையில் நாங்கள் ஐடி போட்டு தரோம். நண்பர்களே, இந்த தகவல் போதுமானதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.